Hello everyone, welcome to GG Max Tamil. This is GG. So exercise 2.2 உடைய previous year sums தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். So total of 15 questions இருக்கு exercise 2.2ல and 3 examples இருக்குது. ஓகேங்களா? So இதுல எதெல்லாம் previous yearல கேட்டிருக்காங்களோ exact sums as well as அதுக்கு சிமிலரான sumsum கேட்டிருப்பாங்க இல்லையா? So அந்த ரிலேட்டடா நம்ம பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So that first one வந்து example 3. So அதுல ரெண்டு subdivisions இருக்கு. ரெண்டுமே ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. First subdivision என்னன்னா இது எந்த டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா show that type. So show that அப்படின்னா sin inverse of 2x square root of 1 minus x square is equal to 2 sin inverse x. And then ஒரு ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இந்த x லை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம என்ன பண்றோம், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எது பெருசா இருக்குன்னு பாருங்க. ஐ மீன் லாங்கா லென்த்தியா இருக்கும், அதை நீங்க எடுத்துட்டு நீங்க வந்து சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ இந்த சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் லென்த்தியா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொண்டு வரணும், 2 sin inverse x அப்படிங்கறத நான் இப்ப வந்து ஃபைனலா கொண்டு வரணும். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்கன்னா sin inverse of 2x square root of 1 minus x square. சோ இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னா இந்த xங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது, ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சோ நம்ம x க்கு பதிலா இங்க sin inverse இருக்கனால ஒரு ட்ரிக்கியா என்ன சொல்றேன்னா, நீங்க sin inverseங்கிறது ஒரு ஹிண்டா வச்சுக்கிட்டு இதுக்கு x க்கு பதிலா sin θ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல இருந்து θவை வெளியே θ கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. x ல இருந்து θ. அப்ப θனா என்ன ஆகும்னா இந்த sin அந்த சைடு போகும்போது sin இன்வர்ஸா வரும். அப்ப sin inverse x ன்னு வருமா, இந்த சைன் அந்த சைடு கொண்டு போறேன். அப்ப இந்த ஆல்ரெடி x இருக்கு, அப்ப sin inverse x θ is equal to sin inverse x. சோ இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவோ அதை எழுதிடுங்க. எழுதிட்டு x க்கோட வேல்யூ என்ன இருக்கோ அதை சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்ப என்ன வரும், sin inverse வெளியே வந்துட்டே தான் இருக்கும். இப்போ உள்ளுக்குள்ள 2 sin θ square root of 1 minus sin square θ. அப்ப இந்த உள்ளுக்குள்ள நான் திருப்பி சிம்பிளிஃபை பண்ணணும், 1 minus sin square θ. அப்ப நம்ம வந்து மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆஃப் ஃபார்முலா பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஈஸியா ட்ரிக்கியா எப்படி அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. சோ அதுல இருந்து நம்ம எடுத்ததுதான். சோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலால இருந்து ஆல்ரெடி நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ட்ரிக்னாமெட்ரில இருந்து எடுத்தது sin square θ plus cos square θ is equal to 1. இதுல இருந்து நமக்கு என்ன தேவை, 1 minus sin square θ. இதுல இருந்து டிரைவ் பண்ணி பாருங்க, இந்த sin square θ அந்த சைடு போயிருது. அப்ப 1 minus sin square θ எனக்கு என்னவா கிடைச்சிரும், cos square θ. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம யூசுவலா क्वेश्चंस வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கேட்பாங்க. இங்க ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சோ ரெண்டுமே நீங்க வந்து ஆப்டிடியூட் லெவல்ல நீங்க இதை படிச்சு வச்சுக்கணும். அவ்வளவுதான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே கலந்து தான் படிச்சு வச்சுக்கணும். சோ 1 minus sin square θ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா cos square θ. ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன ஆகும், வெளியே இருக்கிறதுல அப்படியே வந்துரும். இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா 2 sin θ cos θ அப்படின்னு வந்துருமா, ஏன்னா cos square θ. அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் cos square θ அப்படின்னு வருது. அப்ப ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி எனக்கு cos θ மட்டும் இருக்கும். இப்ப நம்ம 11th இது படிச்சிருக்கோம். அதாவது 2 sin θ cos θ is equal to, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஆக்சுவலி அவங்க கொடுத்திருக்கிறது ரைட் ஹேண்ட் சைடு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா என்னன்னா sin 2θ. நம்ம இப்படி தான் படிச்சிருக்கோம் இல்லையா, sin 2θ is equal to 2 sin θ cos θ. இது எத்தனாவது செட்னா செகண்ட் செட் ஆஃப் क्वेश्चन. செகண்ட் செட்டா இல்ல ஃபர்ஸ்ட் செட்லயே தான் வரும். இல்ல இது செகண்ட் செட் ஆஃப் क्वेश्चन தான். சோ செகண்ட் செட் ஆஃப் ஃபார்முலால வந்து கொடுத்திருப்பேன். மொத்தம் 4 செட் சொல்லியிருந்தேன், அதுல இது செகண்ட் செட் ஆஃப் क्वेश्चन. பாத்தீங்களா, எல்லாமே மிக்ஸடா தான் வரும். இந்த 4 செட்டும் நெக்லெக்ட் பண்ண முடியாத ஃபார்முலா தான் நான் கொடுத்திருக்கேன். செக் பண்ணிட்டு இங்க அது ஒரு பிராக்டிஸ் பண்ணிருங்க. அப்படியே ஒரு வாய்ப்பாடு மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்தாலும் ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும், ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்தாலும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதணும். அப்ப 2 sin θ cos θ is equal to sin 2θ. அப்ப எனக்கு என்ன கிடைக்குது, sin 2θ. அப்ப நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா sin inverse of sin 2θனா எனக்கு 2θனே வந்துரும். sin inverse sinனும் கேன்சல் ஆயிரும். எப்பனா எனக்கு இந்த θ வந்து பிலாங் ஆயிருக்கணும். இது வந்து அகைன் வந்து ஃபோர்த் ஃபார்முலால இருக்கு. என்ன ஃபோர்த் ஃபார்முலா அப்படின்னா sin inverse of sin θ is equal to θ அப்படின்னு கொடுத்திருக்கோம். எப்பனா θ belongs to பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச். பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்ல இது அப்ளை ஆனா நம்ம இப்படி எழுதணும்னு சொல்லி, பட் இப்போதைக்கு நம்ம சிம்பிளா sin inverse sin கேன்சல் ஆயிருச்சுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப 2θ. அப்ப 2θ ஆல்ரெடி நான் என்ன சொல்லியிருந்தேன், θவோட வேல்யூ from 1. θவோட வேல்யூ என்னது, sin inverse x. அப்ப 2 sin inverse x. அதானே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு. சோ இந்த ப்ரொசீஜர்ல நமக்கு first set of formula, second set of formula and fourth set of formula. It's a combination. அதனாலதான் that is why this is very important. Okay va? I hope this solution is clear. Next moving on to the second subdivision. So next yet another previous year question. Second subdivision அப்படியே கேட்டிருக்காங்க. அதே similar sum little bit twisted. அவ்வளவுதான். ஃபார்முலா வந்து first set of formula, second set of formula and then fourth set of formula. டைப் அதேதான். பட் பாருங்க சேஞ்சஸ் என்னன்னா, போன சம்ல என்ன இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடுல 2 sin inverse x. இந்த சம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதேதான், ஒரு சேஞ்சஸ்மே கிடையாது. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடுல 2 cos inverse x இருக்கு. அப்ப நம்ம xங்கிறது என்னவா எடுத்துக்க போறோம், ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கோ அதே தான் நம்ம வந்து x ன்னு எடுத்துக்க போறோம். அதாவது x is equal to cos x அப்படின்னு சொல்லி let அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கொண்டு வரலாம், θ வேல்யூ கொண்டு வந்துடலாமா. θ வேல்யூ என்னவா வரும், இந்த cos அந்த சைடு போயிருச்சுன்னா θ is equal to cos inverse x. ஓகேவா? சோ இத வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். சேம் இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொடுப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவோ அதை அப்படியே எழுதிருங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரணும், எனக்கு 2 cos inverse x கொண்டு வந்துடலாமா. சோ இதுல x என்னெல்லாம் இருக்கோ x க்கு பதிலா cos x போடுங்க.
இந்த இடத்துல x இருக்கு, சோ cos x, இந்த இடத்துல x இருக்கு cos x. இப்போ ஸ்கொயர் ரூட்ல நெக்லெக்ட் பண்றோம், போனதுல இருந்த மாதிரியே இதே ஃபார்முலா தான். சோ இங்க sin square theta plus cos square theta is equal to 1. இதுல இருந்து எனக்கு என்ன தேவை, 1 மைனஸ். அப்ப இந்த 1 மைனஸ், இந்த 1 மைனஸ் cos square theta எனக்கு என்ன வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு sin square theta. இப்ப இந்த இடத்துல sin theta அப்படின்னு நான் எழுதிடலாம். எப்படி sin theta, ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வருது எனக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதுக்குள்ள இதுக்கு ஃபுல் ஆன்சர் வந்து sin square theta ன்னு வரும். அப்ப ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி sin theta ன்னு வந்துருது. இப்ப அகைன் வெளியே இருக்கிற sin இன்வர்ஸ் நான் அப்படியே எழுதிடுறேன், 2 cos theta sin theta, அதே ஃபார்முலா, அதாவது செகண்ட் ஃபார்முலா. sin 2 theta is equal to 2 sin theta cos theta வே மல்டிப்ளைஸ், அதாவது 2 into 3 into 5 நாலும் 2 into 5 into 3 நாலும் ஒண்ணு தானே. சோ அந்த டைப்ல தான் இது இருக்குது, ரைட்டா. 2 cos theta sin theta, 2 sin theta cos theta, 2 cos theta sin theta. அப்ப எனக்கு அதுக்கும் இதே ஃபார்முலா தான், sin 2 theta. அப்ப என்ன ஆயிரும், இந்த sin இன்வர்ஸும் சைனும் ஃபோர்த் ஃபார்முலா படி, அதாவது ஃபோர்த் ஃபார்முலா படி நமக்கு என்ன ஆயிருதுன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிருது. சோ 2 theta மட்டும் தான் எனக்கு ரிமைனிங். இந்த ஃபார்முலா வந்து theta எப்ப எக்ஸிஸ்ட் ஆகும்னா பிரின்சிபல் வேல்யூ பிரான்ச்ல இருக்கும்போது எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறது தான் இந்த ஃபார்முலா. அங்க இருக்கிற டிகிரி வந்து எனக்கு அப்படியே கிடைச்சிருது 2 theta ன்னு சொல்லி. thetaக்கு நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிருந்தோம், from 1. thetaவோட வேல்யூ என்ன, cos inverse x தானே. சோ அதான் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடா வந்துருச்சு, 2 cos inverse x which is right hand side, ரைட்டா. therefore left hand side is equal to right hand side. அந்த வானே பொன்மானே தேனே எல்லாம் கீழ எழுதிரணும். இது அப்படியே எழுதிட்டு hence proved அப்படினு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேவா, இதுல கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் சம் பாத்துறலாம், ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாத்துறலாம். ஓகேவா. சோ நெக்ஸ்ட் சம் நான் டைரக்டாவே எக்ஸர்சைஸ் 2.2 ல இருக்கிற தேர்ட் சம் போயிடுறேன். சிம்பிளஸ்ட் ஃபார்ம் எக்ஸாம்பிள் 4 இஸ் கெப்ட் ஹோம்வொர்க்னு நீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஏன்னா ஆல்ரெடி சொல்யூஷன் வந்து புக்ல இருக்கு, 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் ஆல்டர்னேட்டிவ்லயும் கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது தனியா வீடியோ போடணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, போறேன். ஆர்எல்ஸ் அண்டர்ஸ்டுட்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த சம் எக்ஸாம்பிள் 4. ஏன்னா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இதே டைப்ல தான் இருக்கு. ஓகேங்களா. சோ தேர்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸாக்ட்லி இந்த சம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. சோ டைரக்டா வித்வுட் எனி டிலே கொஸ்டின் ரீட் பண்றேன். ரைட் இன் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒன்னு ப்ரூவ் தட், அது ப்ரீவியஸ்ல பாத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் பாக்குறோம். சோ இந்த ஆன்சர் இவ்வளவு பெருசா இருக்கிற கொஸ்டினை நீங்க ஃபைனலா எப்படி கொண்டு வரணும், ஒரு சிம்பிள் ஆன்சர்லாம் நீங்க கொண்டு வரணும். ஓகேங்களா. சோ கொண்டு வந்துருவோமா. சோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் நான் எழுதிருக்கேன். சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த உள்ளுக்குள்ள x ன்னு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ணிடுவோம். tan இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே இருக்கு இந்த -1. ஓகேங்களா. -1 டிவைடட் பை x where x is not equal to 0. ஏன் not equal to 0, டினாமினேட்டர் 0 ஆக கூடாது, அதனால not equal to 0 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்மளுக்கு லாஸ்ட் ப்ரூவ் தட்ல நம்ம எடுத்த மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஒரே ஒரு இன்வர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி என்ன இருக்குன்னா tan தான். அதனால x is equal to tan θ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுல இருந்து θ கொண்டு வந்துருங்க. அப்ப tan அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும்னா tan இன்வர்ஸ் x. இத நீங்க ஈக்குவேஷன் நம்பர் 1 எப்பவுமே θ வேல்யூ, ஏன்னா ஃபைனல் ஆன்சர் நம்ம θல கொடுக்கும்போது இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா. அப்ப எனக்கு ஃபைனலாவே என்ன கிடைக்குதுன்னா θ/2 ன்னு கிடைக்குது. நான் சொல்றேன், டைரக்டாவே லாஸ்டா போயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் இங்கே எனக்கு ஹிண்ட் இருக்குல்ல, அதுக்காக சொல்றேன். சோ from 1 θ/2 எனக்கு கிடைக்குது. அது என்னன்னு பாப்போம். சோ θ/2 னா θக்கு வேல்யூ என்ன, tan இன்வர்ஸ் x டிவைடட் பை 2. இதான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். tan இன்வர்ஸ் சொல்லி இவ்வளவும் கொடுத்துட்டு நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம், tan இன்வர்ஸ் x/2 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். அது எப்படி கொண்டு வந்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் x is equal to tan θ. θல இருந்து tan இன்வர்ஸ் x, இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஏன்னா from 1 நம்ம லாஸ்ட் எழுதுறதுக்காக. சோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த டேர்ம்ல நமக்கு எங்கெல்லாம் x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லா இடத்துலயும் நம்ம tan θ அப்படின்னு போடணும். அப்ப tan இன்வர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் இருக்கிறது நம்ம எப்படி எழுதணும், ஸ்கொயரை மறந்துடாதீங்க. tan ஸ்கொயர் θ. tan θ ஸ்கொயர் கிடையாது, tan ஸ்கொயர் θ. tanக்கு மேலதான் வரும், θ தனி. ஓகேவா. சோ tan ஸ்கொயர் θ ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியே -1 அதே மாதிரி எழுதிட்டு டிவைடட் பை x க்கு பதிலா tan θ. இந்த ரெண்டு இடம் மட்டும் நம்ம மாத்துறோம். கிளியரா. நெக்ஸ்ட் என்னன்னா tan இன்வர்ஸ். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + tan x ஸ்கொயர் θ. சோ இது என்னன்னா நம்ம 4 செட் ஆஃப் ஃபார்முலா வந்து ப்ரீவியஸ் வீடியோல படிச்சிருந்தோம் இல்லையா. அதுல ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலா என்னதுன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலால படிச்சிருந்தது, கிளாஸ் 10th படிச்சிருந்தது. என்னது, 1 + tan square θ is equal to secant square θ. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன், tan பதிலா டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைம் வந்து நம்ம நம்பர் 1ல இருந்து நம்ம டைம் வந்து 1ஓட சேர்ந்து தான் இருக்கும், நம்பர்ஸா தான் இருக்கும். அப்ப 1ம் டைமும் சேர்ந்து தான் இருக்கும். டைமோட 1 சேர்ந்து தான் இருக்கும். ஐ மீன் நம்பர்ஸ் பதிலா 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. டைமோட 1 சேர்ந்து இருக்கும். அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா செகண்ட்ஸா கால்குலேட் பண்ணுவோம். அப்ப செகண்ட்ஸ் தனியா இருக்கும். சோ 1 + tan square θ is equal to secant square θ. அப்ப இதுக்கு பதிலா நான் உள்ளுக்குள்ள என்ன எழுதிடலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் secant square θ அப்படின்னு எழுதிடலாம். அப்ப ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா. அப்ப secant θ -1 கிடைக்குமா எனக்கு. சோ secant θ -1 டிவைடட் பை tan θ. secant θ -1 டிவைடட் பை tan θ. சோ நெக்ஸ்ட் நான் ஏன் பிராக்கெட் போட்டிருக்கேன்னா அடுத்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது, அதுக்காக. சோ பிராக்கெட். இப்ப இந்த secant θவை அகைன் நம்ம செட் 1, இதுவும் செட் 1 கொஸ்டின், இதுவும் செட் 1 ஃபார்முலா. கொஸ்டின் இல்ல ஃபார்முலா. செட் 1 ஃபார்முலா என்ன, secant θக்கு நான் எப்படி மாத்தலாம், இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா secant θ -1 டிவைடட் பை tan θ என்னால எதுவுமே கேன்சல் அவுட் பண்ண முடியாது. அப்ப secant θவை நான் எப்படி மாத்துறேன்னா ரெசிப்ரோக்கல் 1/cos θ ன்னு மாத்துறேன். அதே மாதிரி tan θவை நான் டினாமினேட்டர்ல எப்படி மாத்துறேன்னா அந்த cos ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். அப்ப tan θ is equal to 1/sin
சாரி sin theta divided by cos theta. இங்கேயும் காசு வருது இங்கேயும் காசு வருது, அதனால தான் நான் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் எடுக்கிறேன். ஓகேவா? சோ secant theta is equal to 1 by cos theta minus 1 divided by sin theta divided by cos theta. sin theta divided by cos theta. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும்? LCM பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல LCM பண்ணுங்க. அப்ப என்ன ஆயிரும்? 1 minus cos theta ன்னு வரும். அதுக்கப்புறம் divided by cos theta அப்படின்னு இருக்கும். divided by sin theta by cos theta. அப்ப இங்க ஒரு டினாமினேட்டர்ல cos thetaவும் இங்க ஒரு டினாமினேட்டர்ல cos thetaவும் கேன்சல் ஆயிரும். எனக்கு ஃபைனலா என்ன கிடைக்குது? 1 minus cos theta divided by sin theta அப்படின்னு கிடைக்குது. இது வந்து LCM ஆயிடுச்சு. அப்ப 1 minus cos theta divided by sin theta by cos, இங்க ஒரு cos theta இங்க ஒரு cos theta கேன்சல் ஆயிரும் LCM பண்ணும்போது. கேன்சல் ஆயிட்டு divided by sin theta கிடைக்குது. ஓகேவா? சோ tan inverse வெளியே வந்து போட்டுட்டே வந்துறோம், அதை மறந்துடக்கூடாது. tan inverse of bracket இப்ப இந்த மாதிரி ஃபார்மேட்ல கிடைச்சிருக்கு. அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபார்முலா யூஸ் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா செகண்ட் செட் ஆஃப் ஃபார்முலா வீடியோல கொடுத்துருப்பேன், எப்படி இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி. சோ செகண்ட் செட் ஆஃப் ஃபார்முலா என்னன்னா 1 minus cos theta is equal to, அப்படியே இதுக்கு பதிலா ஒரு ஃபார்முலா இருக்கு 2 sin square theta by 2. அதே மாதிரி sin theta க்கு ஃபார்முலா இருக்கு, that is sin theta is equal to 2 sin theta by 2 cos theta by 2. sin 2 theta போன சம்ல பார்த்த மாதிரி இங்க sin theta னா 2 sin theta by 2 cos theta by 2. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறது நான் ஆல்ரெடி வீடியோல போட்டிருக்கேன், பார்த்துட்டு வாங்க. அண்ட் இப்போ இதை முடிச்சிருவோம். அப்ப இதுக்கு பதிலா நான் நியூமரேட்டருக்கு பதிலா அந்த ஃபார்முலா போட்டுறேன். அப்ப போடுங்க 2 sin square theta, ஆல்ரெடி போட்டாச்சோ. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னென்ன கேன்சல் ஆகுங்கிறத பாருங்க. 2 கேன்சல் ஆயிரும். அப்புறம் sin square theta அப்ப மேல ஒரு தடவை கேன்சல் ஆயிருமா? அப்ப ரிமைனிங் என்ன இருக்கும் நியூமரேட்டர்ல? sin theta by 2 டிவைடட் பை மிஞ்சினது யாரையுமே அடிச்சிருவான், வரமாட்டான். அப்ப ரிமைனிங் cos theta by 2. இப்ப இங்க இதுதானே போட்டோம், sin theta by cos theta equal tan theta. அதேதான் இங்கேயும், ஆனா theta by 2 இருக்கு. அப்ப என்ன ஆயிரும்? sin by cosனா tan, theta by 2ங்கறனால எனக்கு அதே theta by 2 தான் இங்க உள்ள வரும். tan theta போடாம theta by 2. tan inverse of tan theta by 2 எனக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறனால tan inverse tan கேன்சல் பண்ணிடுவேன். கேன்சல் பண்ணாதீங்க, கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது theta by 2 மட்டும் தான் வரும். இப்ப theta by 2 நான் சிம்பிளிஃபை, ஃபைனல் ஆன்சர் பாத்தீங்கன்னா இவ்ளோ இதுல இருந்து நான் theta by 2 கொண்டு வந்துட்டேன். இப்ப theta by 2னா thetaவோட வேல்யூ என்னவோ அது போட்டு tan inverse x divided by 2 அப்படிங்கறத என்னுடைய ஃபைனல் ஆன்சர். இவ்வளவும் படிக்கணுமா? வேற வழி கிடையாது. ஃபார்முலா 4 செட் ஃபார்முலா, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா இதை நீங்க ஒரு 2-3 தடவை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சோ ரெகுலரா இன்சிஸ்ட் பண்ணது என்னன்னா ரிப்பீட்டட் சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். கஷ்டம் தான், மற்ற சப்ஜெக்டும் படிக்கணும், டைம் இருக்காது, வேற கிளாஸஸும் போகணும். பட் ஒர்த் த டைம். இதை நீங்க வந்து வாட்ச் லெட்டர்லயோ இல்ல பிளேலிஸ்ட்லயோ சேவ் பண்ணி கூட வச்சுட்டு எக்ஸாம் அப்ப கூட நீங்க பாக்கலாம். பட் எக்ஸாம் அப்ப பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரஷ்ஷா இருக்கும். நீங்க இது வந்து பிராக்டிஸ் பண்ணியே வச்சுக்கோங்க முன்னாடியே. ஓகேங்களா? வேற வழி கிடையாது. ஈஸியானது போய் நிறைய பேர் விட்டுருவாங்க. சோ இது மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் பெட்டரா இருக்கும். சோ நெக்ஸ்ட் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் சம்னு சொல்லிருந்தேன். சோ நெக்ஸ்ட் சம். சோ தேர்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 5, 7, 9, 11, 13 பாத்துலாமா?